குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். அடுத்த டாபிக் நம்ம போரிக் ஆசிட் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்குறோம். போரிக் ஆசிட்டோட ஃபார்முலா என்னென்னு கேட்டால் H3PO3. இதை வந்து போரிக் ஆசிட். இது ஷார்ட்டாக இந்த ஃபார்முலா எழுதலாம். OH த்ரைஸ் அப்படின்னு கூட எழுதலாம். இதுதான் போரிக் ஆசிட். இந்த போரிக் ஆசிடை நம்ம எப்படி வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம், தயாரிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம்னா, boric acid can be extracted from borax and golomnite. போரிக் ஆசிட்டை நம்ம வந்து போரக்ஸ் அல்லது கோலம்னைட் ஆகியவற்றிலிருந்து நாம் போரிக் ஆசிட் நாம் பிரித்தெடுக்க இயலும். இப்போ நம்ம போரக்ஸ் Na2B4O7 இதான் வந்து போரக்ஸ். அது கூட சல்ஃபூரிக் ஆசிட்டும் அண்டு வாட்டர் ஆட் பண்ணி அது ரியாக்ட் பண்ணுறோம். போரிக் ஆசிட் இஸ் ரியாக்டிவ் வித் வாட்டர் அண்டு சல்ஃபூரிக் ஆசிட். இட் கிவ்ஸ் சோடியம் போரேட். இங்கே 2 Na இருக்குது, அதுவும் இங்கே இருக்கிற SO4 ஒன்று சேர்ந்து Na2SO4 சோடியம் போரேட். மீதி H இதில் 2 இருக்கும். இந்த இடத்துல 5H2 அப்படின்னா 10ன்னு அர்த்தம். மொத்தமாக 12 இருக்குது. 12 நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னு கேட்டால் 4H3 அப்படின்னு நம்ம எழுதுறோம். முன்னாடி இங்கே 4B இருக்குது, முன்னாடி 4 இருக்குது, அப்போ B மட்டும் போட்டால் போதும். அதுக்கடுத்தது இங்கே O7 இருக்குது, இங்கே 5O இருக்குது. அப்போ மொத்தமாக எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 12. அப்போ O3ன்னு கீழே போட்டிங்கன்னா 3 4ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 12 அப்படின்னு மாதிரி. அப்போ போரிக் ஆசிட் வந்து 4 மோல்ஸ் கிடைக்குது. ஓகே, அதுக்கடுத்தது கோலம்னைட். கோலம்னைட்டோட ஃபார்முலா என்னது? Ca2B6O11. அது கூட 11 மோல் சல்ஃபூரிக் ஆசிட்டும் சல்ஃபர் டை ஆக்சைடு போட்டு ரியாக்ட் பண்ணும்போது கால்சியம் ஹைட்ரஜன் சல்ஃபைட் போரிக் ஆசிட் 6 மோல்ஸ் கிடைக்குது. இதே மாதிரி பேலன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ். போரிக் ஆசிட் இஸ் அ கலர்லெஸ் டிரான்ஸ்பரண்ட் லிக்விட். இது வந்து ஒரு ஒளி ஊடுருவும் தன்மை உடைய ஒரு படிகம். 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். போரிக் ஆசிட் வந்து ஒரு ஒளி ஊடுருவும் படிகமாக கிறிஸ்டலாக இருக்கும். இட் இஸ் எ வெரி வீக் மோனோபேசிக் ஆசிட். இது வந்து ஒரு வலிமை குறைந்த ஒரு காரத்துவ அமிலம். இது மோனோபேசிக் ஆசிட். இது 1 மார்க் கொஸ்டின் கேட்போம். மோனோபேசிக் ஆசிட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் கேட்டால் போரிக் ஆசிட். அண்ட் இட்ஸ் அக்செப்ட்லி ஹைட்ராக்சில் அயான்ஸ் ரேதர் தென் த கண்டெய்னிங் புரோட்டான்ஸ். ஒரு புரோட்டானை வழங்குவதற்கு பதிலாக ஹைட்ராக்சி அயனியை ஏற்றுக்கொள்கிறது. அப்போ ஆசிட் அப்படின்னா புரோட்டானை என்ன பண்ணணும்? டொனேட் பண்ணணும். அதாவது புரோட்டானை வழங்குவதற்கு பதிலாக என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் ஹைட்ராக்சில் அயான்ஸை அக்செப்ட் பண்ணிக்குது. புரோட்டானை டொனேட் பண்ணணும். ஆசிட்னாவே புரோட்டான் என்ன பண்ணணும் அப்படின்னா டொனேட் பண்ணணும். புரோட்டான் அப்படின்னா H+, டொனேட் பண்ணினா தான் ஆசிட். ஆனால் இது வந்து போரிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணணும்னா ஹைட்ராக்சில் அயான்ஸ்னால் OH- பேஸ். இந்த பேஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகே, இந்த போரிக் ஆசிட்டு அது கூட வாட்டர். இந்த வாட்டரில் ஒரு OH என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் வாட்டரில் 2 OH இருக்குதா? இங்கே 2 டைம் வாட்டர் இருக்குது. இந்த 2 டைம் வாட்டர் நான் இப்படி எழுதி காமிக்கிறேன். அதில் வந்து ஒரு OH மட்டும் இந்த BOH3 எடுத்துக்கிட்டு BOH4 மாறிடுது. மீதி என்ன இருக்குது அப்படின்னா OH, H, இங்கே ஒரு H. அப்போ மொத்தமாக 3 H இருக்குது. அப்போ என்னது H3O. இது ஹைட்ரோனியம் அயான்ஸ் ஆசிட்டு. அப்போ வந்து இந்த போரிக் ஆசிட் OH மட்டும் எடுத்துக்குது. It's react with sodium hydroxide to form sodium metaborate and sodium tetraborate. சோடியம் ஹைட்ராக்சைடு கூட போரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகுது. சோடியம் மெட்டாபோரேட் 2 மோல்ஸு 4 மோல்ஸ் போரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும் பொழுது சோடியம் டெட்ராபோரேட் அப்படிங்கிற காம்பவுண்டும் 7 டைம் வாட்டர்ஸும் கிடைக்குது. அப்போ இது 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். போரிக் ஆசிட் ரியாக்ட் வித் டிஃப்ரெண்ட் மோல்ஸ் ஆஃப் NaOH அப்படின்னு கேட்கலாம். sodium hydroxide react with boric acid. The answer is action of heat. வெப்பப்படுத்தும் போது என்ன விளைவு நடக்குது அப்படின்னா போரிக் ஆசிட்டை ஹீட் பண்ணும்பொழுது போரிக் ஆசிட் when at heated
373 Kelvin, it gives metaboric acid. போரிக் ஆசிட்டை 373 கெல்வின் வெப்பநிலையில் ஹீட் பண்ணும் பொழுது நமக்கு வந்து மெட்டாபோரிக் ஆசிட் அப்படிங்கிறது கிடைக்குது. அண்டு 413 கெல்வின் 413 கெல்வினில் ஹீட் பண்ணும்போது இட் இஸ் டெட்ராபோரிக் ஆசிட் கிடைக்குது. வென் ஹீட்டட் ரெட் ஹாட் செஞ்சுட்டான நிலையில் வந்து வெப்பப்படுத்தும் பொழுது இட் கிவ்ஸ் போரிக் அன்ஹைட்ரேட் விச் கிளாஸஸ் மாஸ். அதாவது செஞ்சுட்ட நிலையில் ரெட் காட் நிலையில் வந்து சூட்படுத்தும் போது கண்ணாடி போன்ற போரிக் நீரிலை தருகிறது. அப்போ கிளாஸஸ் மாஸ் அப்படின்னா கண்ணாடி போன்ற ஒரு நீரிலி மாசு வந்து உருவாக்கக்கூடிய தன்மை உடையது. அப்போ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் நம்ம வந்து போரிக் ஆசிடுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டோன்னா இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ப்பா. போரிக் ஆசிட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக நம்ம வந்து ரியாக்ட் பண்ண டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் ரியாக்ட் பண்ணுறோம். போரிக் ஆசிட் 4 மோல்ஸ் எடுத்து 4 மோல்ஸ் எடுத்துக்கிட்டு 373 கெல்வின் ரியாக்ட் பண்ணும் பொழுது HbO2 அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்கிது. இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 373 கெல்வின் எப்படி இருந்து மெட்டாபோரிக் அமிலத்தை கிடைக்கிது. போரிக் அமிலம். அதுக்கடுத்தது 413 கெல்வின் ஹீட் பண்ணும் பொழுது இந்த மெட்டாபோரிக் அமிலத்தை ஹீட் பண்ணும் பொழுது டெட்ராபோரிக் அமிலத்தை தருகிறது. மறுபடியும் இந்த டெட்ராபோரிக் அமிலத்தை வந்து ரெட் ஹாட் சூழ்நிலையில் ஹீட் பண்ணும்பொழுது போரிக் அன்ஹைட்ரேட் அதாவது கிளாஸஸ் மாஸ் அப்படிங்கிற காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கிது. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். போரிக் ஆசிட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் ரியாக்டட் அப்படின்னு கேட்பான். போரிக் ஆசிட்டை 373 கேட்கும்போது மெட்டாபோரிக் அமிலமும் அந்த மெட்டாபோரிக் அமிலத்தை வந்து 413 கெல்வின் ஹீட் பண்ணும்பொழுது டெட்ராபோரிக் அமிலத்தையும் அந்த டெட்ராபோரிக் அமிலத்தை வந்து ரெட் ஹாட் சூழ்நிலையில் ஹீட் பண்ணும்போது போரிக் அன்ஹைட்ரேட் அதாவது போரிக் ஆக்சைடு போரிக் அன்ஹைட்ரேட் அப்படிங்கிறது கிளாஸஸ் மாஸ் அப்படிங்கிற காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கிது. இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் கேட்போம். அதுக்கடுத்து ரியாக்ஷன் ஆஃப் அமோனியா கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் யூரியா வித் போரிக் ஆசிட் கூட நம்ம வந்து யூரியா போட்டு நம்ம உருக்குறோம். நம்ம அமோனியா முன்னிலையில் யூரியாவுடன் சேர்ந்து போரிக் அமிலத்தை 800 to 1200 கெல்வினில் ஹீட் பண்ணும்போது போரான் நைட்ரைட் அப்படின்னு காம்பவுண்ட் கிடைக்குது. தான் வந்து போரிக் ஆசிட் அமோனியா போட்டு நம்ம உருக்குறோம். ஹீட் பண்ணும்போது உருகுது. அது பிஎன் காம்பவுண்ட். பிஎன் அப்படின்னு கேட்டால் போரான் நைட்ரைட் அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்கிது. அதுக்கூட 3 டைம் வாட்டர் வெளியே வருது. இதுவும் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். போரிக் ஆசிட் கூட அமோனியா ரியாக்ட் ஆகக்கூடிய ரியாக்ஷன் எது அப்படின்னா போரிக் ஆசிட் ரியாக்ட் வித் அமோனியா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஐடென்டிஃபை ப்ரெசன்ஸ் ஆஃப் போரேட் டெஸ்ட் அப்படின்னு கேட்பான். போரேட்டுக்கான டெஸ்ட் வந்து எழுது அப்படின்னு கேட்பான். இது புக் பேக் கொஸ்டின் தான். when boric acid or borate salt is heated with ethyl alcohol. போரிக் ஆசிட் கூட எத்தில் ஆல்கஹால் போட்டு நம்ம ஹீட் பண்ணுறோம். எத்தில் ஆல்கஹால் ஃபார்முலா என்னது அப்படின்னு கேட்டால் C2H5OH. இதை நம்ம எப்படி எழுதலாம்? CH3CH2OH. இது ஷார்ட்டாக நம்ம எழுதும் பொழுது C2 இருக்குது, அதனால் வந்து C2. H இங்கே 2, இங்கே 3, இங்கே 5, மொத்தமாக 5 இருக்குது. C2H5, இங்கே OH. அப்போ எத்தில் ஆல்கஹால். போரிக் ஆசிட் கூட எத்தில் ஆல்கஹால் போட்டு கான்சன்ட்ரேட் சல்ஃபரிக் ஆசிட் போட்டு நம்ம ரியாக்ட் பண்ணும்பொழுது என்ன ரியாக்ஷன் நடக்குது? போரிக் ஆசிட் 3 டைம் வந்து எத்தில் ஆல்கஹால் கான்சன்ட்ரேட் சல்ஃபரிக் சல்ஃபரிக் போட்டு ரியாக்ட் ஆகும்போது நமக்கு வந்து ட்ரை ஆல்கைல் போரேட் அப்படின்னு கம்பவுண்ட் கிடைக்குது. 3 அப்படிங்கிறது வந்து பேர் என்ன? ட்ரை. C2H5 பேர் வந்து எத்தில். ட்ரை எத்தில் போரேட் அப்படிங்கிற காம்பவுண்டு நமக்கு கிடைக்குது. This vapor is ester burns with a green edged flame and this reaction is identified borate test. borate நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ரியாக்ஷன் எதுன்னு கேட்டால் இதுதான். இதுக்கு இம்பார்ட்டன்ட். இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். போரிக் ஆசிட் கூட எத்தில் ஆல்கஹால் போட்டு கான்சன்ட்ரேட் சல்ஃபரிக் ஆசிட் போட்டு நம்ம ரியாக்ட் பண்ணும்போது ட்ரை எத்தில் போரேட் அப்படிங்கிற காம்பவுண்டு கிடைக்குது. இந்த ட்ரை எத்தில் போரேட் எண்ணம் வந்து எஸ்டர் உருவாகிறது. இந்த எஸ்டரின் வந்து பச்சை ஆவி நிற சொல்கிறது எரியும். இது வந்து என்ன கலர் அப்படின்னா க்ரீன், அதாவது க்ரீன் எட்ஜ்டு ஃப்ளேம், அதாவது ஒரு பச்சை கலராக வந்து ஆவி நிறம் எரியும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆல்கைல் போரேட் அண்ட் ரியாக்ஷன் வித் சோடியம் ஹைட்ரைட். இந்த சோடியம் ஹைட்ரைட்டோட வந்து இது ரியாக்ட் ஆகும் பொழுது in a tetrahedrofuran to form a coordination compound.
அதாவது ட்ரை அல்கைல் போரேட் ஆனது டெட்ராஹைட்ரோஃபியூரானில் கலந்து சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆகும்போது டெட்ராஹைட்ரோஃபியூரானுடன் இந்த சோடியம் ஹைட்ரைடு வந்து ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன காம்பவுண்ட் கிடைக்குதுன்னா NaBHOR3 ட்ரைஸ் அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்குது. டாக்ஸ் பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். இது இந்த 1 மார்க் கொஸ்டின். இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். அந்த நோட் அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து 1 மார்க் கொஸ்டின். இது வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். ஓகே, அதுக்கடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் போரான் ட்ரைஃப்ளூரைட். போரான் ட்ரைஃப்ளூரைட் இதான் வந்து ஃபார்முலா. போரான் 3 பேர் ட்ரை, F பேர் வந்து ஃப்ளூரைட். போரான் ட்ரைஃப்ளூரைட் நம்ம எப்படி தயாரிப்பீங்க அப்படின்னு கேட்குறோம். கால்சியம் ஃப்ளூரைட் கூட சல்ஃபூரிக் ஆசிட் அண்ட் போரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணுறோம். நம்ம போரிக் ஆசிட் ரியாக்ட் வித் கால்சியம் ஃப்ளூரைட் இன் பிரசன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் சல்ஃபூரிக் ஆசிட் அண்ட் கிவ்ஸ் எ போரான் ட்ரைஃப்ளூரைட் காம்பவுண்ட். கால்சியம் ஃப்ளூரைட் கூட சல்ஃபூரிக் ஆசிட் 3 டைம் போட்டு 2 டைம் போரிக் ஆசிட் போட்டு ரியாக்ட் பண்ணும்போது கால்சியம் சல்ஃபேட்டும் 3 மோல்ஸும் அண்ட் 2 மோல்ஸ் போரான் ட்ரைஃப்ளூரினும் அண்ட் 6 மோல்ஸ் வாட்டரும் கிடைக்குது. இதை பேலன்ஸ் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து சோடியம் கார்பனேட் கூட நம்ம வந்து போரிக் ஆசிட் போட்டு ரியாக்ட் பண்ணும்பொழுது போராக்ஸ் அப்படிங்கிற காம்பவுண்டு, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் அப்படிங்கிற காம்பவுண்ட் நமக்கு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து இது 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். இந்த போரிக் ஆசிடோடைய ஸ்ட்ரக்சர். போரிக் ஆசிடோடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். போரிக் ஆசிட் ஆஸ் எ 2-dimensional லேயர் ஸ்ட்ரக்சர், அதாவது இருபரிமாண அடுக்கு அமைப்புடையது. 2-dimensional லேயர் அப்படின்னா இருபரிமாண அமைப்புடையது. அது இட் கன்சிஸ்ட் ஆஃப் BO3 Z-3- அப்படிங்கிற ஒரு யூனிட் வந்து படிப்படியாக கொண்டது. அதில் வந்து என்ன அழகு இருக்குது அப்படின்னா BO3 Z-3- அப்படிங்கிற ஒரு யூனிட் கொண்டது. தீஸ் ஆர் லிங்க் டு ஈச் அதர். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இந்த அலகுகள் ஹைட்ரஜன் பிணைப்புகளால் ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கும். ஹைட்ரஜன் பாண்டோடு இது வந்து இணைஞ்சிருக்கும் அப்படின்னு. இது எப்படிங்கிறது டயக்ராம் நம்ம போட்டு காமிச்சா உங்களுக்கு தெரியும். இதில் பாருங்கள், டயக்ராமில் இது ஒரு போரிக் ஆசிட். அந்த போரிக் ஆசிட்டில் HBO3 அப்படிங்கிற காம்பவுண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு இது 2 டைமென்ஷனில் பார்க்குற நாம HBO3 இந்த ரவுண்ட் பண்ணது கொண்டு. அதேமாரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதேமாரி ஒரு காம்பவுண்ட் ஜாயின் ஆகுது HBO3. இப்படி ஜாயின் பண்ணி போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு HBO3 இன்னொரு HBO3 இப்படி ஜாயின் பண்ணி போகும்பொழுது நமக்கு என்ன பண்ண அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் பாண்டால் ஃபார்ம் ஆகுது. ஹைட்ரஜன் பாண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹச்சுக்கும் இந்த ஓக்கு இடையில் வந்து டாட்டர் லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதான் வந்து ஹைட்ரஜன் பாண்ட். அப்போ ஒரு போரிக் ஆசிட் இன்னொரு போரிக் ஆசிட் நம்ம ஜாயின் பண்ணும் பொழுது, இப்போ இது ஒரு போரிக் ஆசிட் வச்சுங்களேன், இந்த பக்கம் ஒரு போரிக் ஆசிட் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இதை ஜாயின் பண்ணும்போது ஒரு போரிக் ஆசிட் இன்னொரு போரிக் ஆசிடும் இப்படி டாட்டர் லைனில் வந்து ரெட் கலர் கொடுத்துருப்போம். அதான் வந்து ஹைட்ரஜன் பாண்ட். அந்த ஹைட்ரஜன் பாண்டனால ஒன்றோட ஒன்று ஜாயிண்டாக இருக்கும். ட்ரா த போரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்பான். 3 மார்க் கொஸ்டின். அந்த பாயிண்ட்ஸ் நம்ம வந்து எழுதணும், கண்டிப்பாக எழுதணும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், அது 3 மார்க் கொஸ்டினில் கேட்பான். யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட். போரிக் ஆசிட்டோடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறது இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். 3 பாயிண்ட் இருக்கிறதுனால 3 மார்க் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. த போரிக் ஆசிட் இஸ் யூஸ்டு இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் த பவர்ட்ரி கிளாஸ், அதாவது மண்பாண்டங்கள், பளபளப்பான மண்பாண்டங்கள் செய்ய பயன்படுது. எனாமல்ஸ் அண்டு பிக்மெண்ட்ஸ். எனாமல்ஸ் நிறமிகள் தயாரிப்பதற்கும், பிக்மெண்ட்ஸ்னால் நிறமிகள் தயாரிப்பதற்கும் பயன்படுது. அதுக்கடுத்து இட் இஸ் யூஸ்டு ஆன் ஆன்டிசெப்டிக் அண்ட் ஐ லோஷன்ஸ். இது எதுக்கு பயன்படுதுன்னா புரைத்தடுப்பானாக பயன்படுது. ஐ லோஷன் கண் மருந்தாகவும் பயன்படுத்துகிறாங்க. நான் முன்னாடி கிளாஸ்லேயே சொல்லிக்கிறேன். H3BO3 வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா கண் மருந்துக்கு பயன்படுத்துவாங்க, ஆன்டிசெப்டிக்காகவும் பயன்படுத்துவாங்க. அதுக்கடுத்தது இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு இன் எ ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ், அதாவது உணவு பாதுகாக்கவும் பயன்படுத்துவாங்க, உணவை வந்து பதப்படுத்துறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் அல்லது 3 மார்க் கொஸ்டினில் கேட்க சான்ஸு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து டைபோரேன்ஸ். டைபோரேன்ஸ் வந்து இது இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் வந்து கண்டிப்பாக வந்து அதனுடைய கொஸ்டின் நிறைய கேட்க சான்ஸ் இருக்குது. ப்ரிப்பரேஷன். டைபோரேன்ஸ் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குற நாம
மெட்டல் ஹைட்ரைட்ஸ் கூட நாம் வந்து அயோடின் போட்டு நாம் ரியாக்ட் பண்ணுறோம். டைபோரன்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட் பை த ஆக்ஷன் ஆஃப் மெட்டல் ஹைட்ரைட். அந்த மெட்டல் ஹைட்ரைட்ஸ் கூட நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் அயோடின் போட்டு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். நம்ம திஸ் மெத்தட் இஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ஸ். அதாவது டைபோரன்ஸை இண்டஸ்ட்ரியல் மெத்தடில் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோன்னா இந்த இதுதான் பாயிண்ட், இது ஆன்சரு. டைபோரன் கேன் ஆல்சோ அப்டைன்ட் பை ஸ்மால் குவான்டிட்டி பை ரியாக்ஷன் ஆஃப் அயோடின் வித் சோடியம் போரோஹைட்ரைட். NA சோடியம் போரோஹைட்ரைட் அந்த காம்பவுண்டு கூட அயோடின் I2 போட்டு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம வந்து இந்த சோடியம் போரோஹைட்ரைடு வந்து நம்ம வந்து டைக்ளைசைம் அப்படிங்கிற காம்பவுண்டு கூட நம்ம வந்து அதை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த இதில் பாருங்கள், பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே எத்தனை எண்ணெய் இருக்குது? 2Na. இங்கே 2Na வந்துச்சு, இங்கே 2 I இருக்குது. அப்போ 2NaI வந்து நமக்கு விளைந்துருச்சு. அதுக்கு அடுத்தது மொத்தமாக இங்கே எத்தனை ஹச் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 4 ஹச், இங்கே முன்னாடி 2 இருக்குது. அப்போ 2 × 4 8 ஹச்சில் அந்த 2 பி கூட வந்து 6 ஹச் சேஞ்ச். இதுதான் வந்து டைபோரேன். மீதி 2 ஹச் இருக்கும், அந்த 2 ஹச் வெளியே வந்து அப்போ டைபோரேன், சிம்பிள் போரேன்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கடுத்து மெக்னீஷியம் போரேட் அப்படிங்கிற போரைட் காம்பவுண்ட் கூட 12 டைம் HCl போட்டு ரியாக்ட் பண்ணும் பொழுது மெக்னீஷியம் குளோரைடு 6 டைம் வெளியே வருது. அது B4H10 அப்படிங்கிற வந்து ஒரு வேலடைட் போரன்ஸ், எளிதில் ஆவியாகக்கூடிய ஒரு போரன்ஸ் கிடைக்குது. அப்புறம் ஹைட்ரஜன்ஸ் வந்து வெளியே போகுது. H4B10 கூட மறுபடியும் H2 நம்ம போட்டு ரியாக்ட் பண்ணும் பொழுது 2 டைம்ஸ் வந்து டைபோரன்ஸ் அப்படிங்கிற காம்பவுண்ட்ஸ் கிடைக்குது. ஓகே, இதுதான் வந்து டைபோரன்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனுக்கான ஈக்குவேஷன்ஸ். இது ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா போரேன் வந்து எப்படின்னா நிறமற்றதாக இருக்கும். டயாமேக்னட்டிக் காம்பவுண்ட். 1 மார்க் கொஸ்டின். போரேன்ஸ் வந்து என்னதுன்னா கலர்லெஸ், நிறமற்றது. டயாமேக்னட்டிக் நேச்சர்ஸ், காந்தத்தன்மை கொண்ட சேர்மம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வித் லோ தெர்மல் ஸ்டெபிலிட்டி, அதாவது குறைவான வெப்ப நிலைப்புத்தன்மையுடையது. வெப்பம் கொடுத்தோம்னா என்ன பண்ணும் அப்படின்னா போரேன்ஸ் வந்து நிலையாக இருக்குது. லோ தெர்மல் ஸ்டெபிலிட்டி, குறைவான வெப்பநிலையில் கூட வந்து நிலைப்புத்தன்மையற்றதாக இருக்கும், நிலைப்புத்தன்மை உடையவர்களாகும். அறை வெப்பநிலையில் ரூம் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? டைபோரேன் இஸ் எ கேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். டைபோரேன் வந்து அறை வெப்பநிலையில் நறுமணமிக்க மிகவும் நச்சுத்தன்மை கொண்ட வாயுவாகும். அதாவது ரூம் டெம்பரேச்சர் எப்படின்னா நல்ல ஸ்மெல் காம்பவுண்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக் நேச்சர்ஸ். இது 1 மார்க் கொஸ்டின். டைபோரேன் ரூம் டெம்பரேச்சரில் நல்லா வாசனையுடையதாக இருக்கும், ஆனால் வந்து என்னது நச்சுத்தன்மை உடையது. இட் இஸ் ஆல்சோ ஹைலி ரியாக்டிவ், இது அதிகமாக வினைத்திறன் உடையது. இதெல்லாம் வந்து 1 மார்க் கொஸ்டின். ப்ராப்பர்ட்டிஸில் வந்து இப்போ நான் மார்க் பண்ணி கொடுத்ததெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஹை டெம்பரேச்சர் இட் ஃபார்ம் த ஹையர் போரேன்ஸ் லிபரேட்டிங் ஹைட்ரஜன்ஸ். டைபோரேன்ஸ் நம்ம ஹையர் டெம்பரேச்சர் நம்ம ரியாக்ட் பண்ணும்பொழுது ஹைட்ரஜனை வந்து வெளியிட்டே இருக்கும், லிபரேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஹைட்ரஜனை வந்து. இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். டைபோரேனை ஹையர் டெம்பரேச்சரில் ரியாக்ஷன் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் ஆகிடுது அப்படின்னு கேட்போம். அப்போ 5 moles ஆஃப் டைபோரன்ஸ் எடுத்து 388 கெல்வினில் யூடியூப்பில் போட்டு நம்ம ஹீட் பண்ணும் பொழுது, யூடியூப்னால் இந்த யூடியூப் இப்படி டியூப் மாரி இருக்கும், இந்த டியூப்பில் வச்சு நம்ம ஹீட் பண்ணும் பொழுது நமக்கு வந்து ஹையர் போரேன்ஸ் கிடைக்கிது. B5H11 2 moles கிடைக்கிது. இங்கிருந்து 4 H2 வெளியே போகுது. அதேமாதிரி என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் அதுக்கு அடுத்தது 2B2H6 விட 198லேருந்து 373 கெல்வின் ஹீட் பண்ணும்போது B4H10 கிடைக்கிது, ப்ளஸ் H2 வந்து வெளியே போகுது. அதேமாதிரி HB5B2H6 விட 373ல் ஷீல்டு டியூப், மூடி போட்ட ஒரு ஷீல்டு டியூப்பில் ட்ராக் பண்ணும்போது B10H14 8 H2 வந்து வெளியே போகுது. அதுக்கடுத்தது 5 டைம் டைபோரன்ஸ் எடுத்து 473 to 523 கெல்வின் ஹீட் பண்ணும்போது 2B5H9 அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்குது. 6 டைம் ஹைட்ரஜன்ஸ் வந்து வெளியே போகுது மாலிகுல்ஸ். அதுக்கடுத்தது 10B2H6 போட்டு நம்ம 523 கெல்வின் ரியாக்ட் பண்ணும்போது 2 டைம் வந்து ஹையர் போரன்ஸ், அந்த 2 டைம்ஸ் வந்து இன்னும் ஹையர் போரன்ஸும் 11 டைம் ஹைட்ரஜன் வெளியே போகுது. அதுக்கடுத்தது போரன் டைபோரன்ஸ் வந்து ரெட் கார்ட் ஷீல்டை போட்டு ரியாக்ட் பண்ணும்பொழுது நம்ம போரான்ஸ் மட்டும் நமக்கு உயர் போரான்ஸ் மட்டும் நமக்கு கிடைக்கிது, ஹைட்ரஜன் வந்து வெளியே போகுது. அப்போ இதில் வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு காம்பவுண்ட் கொடுத்து 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். சப்போஸ் நான் சொல்கிற மாதிரி 2B2H6 198 கெல்வின் to 323 கெல்வின் ரியாக்ட் பண்ணும்பொழுது எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் வந்து வெளியே போகும்
அப்படின்னு கேட்போம். அப்போ 1 ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் அப்படி மாலிகுல்ஸ் வந்து வெளியே போகும். அப்போ இதில் வந்து இது 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம், அல்லது 3 மார்க் கொஸ்டினாகவும் இதை கேட்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதுவும் எழுதி சென்ட் பண்ணுங்க. டைபோரேன் ரியாக்ட் வித் வாட்டர். டைபோரேன் வந்து வாட்டர் அண்ட் ஆல்கலைஸ் பேஸ் கூடயும் வாட்டர் கூடயும் ரியாக்ட் ஆகும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். டைபோரேன்ஸ் பாருங்க, B2H6 6 டைம் வாட்டர், H3BO3 இதுக்கு பேர் என்ன பேர், போரிக் ஆசிட் அண்டு 6 டைம் ஹைட்ரஜன்ஸ் மாலிகுல் சொல்லிப்போம். அதுக்கடுத்து டைபோரேன்ஸ் கூட 2 டைம் எண்ணெய் வச்சு போட்டு ரியாக்ட் பண்ணும்போது 2 டைம் வாட்டரும் போட்டு ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் மெட்டாபோரேட் அப்படிங்கிற காம்பவுண்டும் 6 டைம் ஹைட்ரஜன்ஸ் மாலிகுல்ஸ் வந்து வெளியே போகுது. அதுக்கடுத்தது ஆக்ஷன் ஆஃப் ஏர். டைபோரேன்ஸ் வந்து எது கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னா காற்றுடன் வெளியாகுது. அட் ஏ ரூம் டெம்பரேச்சர் பியூர் டைபோரேன் டஸ் நாட் ரியாக்ட். தூய்மையான டைபோரேன்ஸ் வந்து ரூம் டெம்பரேச்சரில் ரியாக்ட் ஆகாது வித் ஆக்சிஜன், ஏர் அல்லது ஆக்சிஜன். பட் இம்பியூர் ஃபார்ம் இட் கிவ்ஸ் B2O3 அலாங் வித் a லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், மாசு கலந்த நிலையில் அதிக வெப்பத்தை உமிழ்ந்து B2O3 தரும். மாசு கலந்த இம்பியூர்ஸில் இருக்கிற டைபோரேன்ஸ் என்ன பண்ணாட்டிக்கிட்டா நல்லா ஹீட் பண்ணும் பொழுது B2O3 கொடுக்கும். அப்போ டைபோரேன் வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஆக்சிஜன் கூடயோ ஏர் கூடயோ ரியாக்ட் ஆகுது பியூரான டைபோரேன்ஸ். ஆனால் இம்பியூர் டைபோரேன்ஸை ரியாக்ட் ஆகி B2O3 கொடுக்கும். இது 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். டைபோரேன்ஸ் வந்து ஆக்சிஜன் கூட, இது டைபோரேன் இம்பியூர் இது, அது வந்து 3 மோல்ஸ் ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகும் பொழுது B2O3. இது B2O3 கிளாஸஸ் மாஸ் அல்லது போரிக் ஆன்ஹைட்ரேட் காம்பவுண்ட் கிடைக்கும். 3 டைம்ஸ் வாட்டர் மோல்ஸ் கிடைக்கும். இவ்வளோ என்தால்பி சேஞ்ச் வேல்யூ நமக்கு கிடைக்குது. டைபோர் ரியாக்ட் வித் மெத்தில் ஆல்கால் டு மெத்தில் போரேட். டைபோரேட் வந்து மெத்தில் ஆல்கால் கூட, மெத்தில் ஆல்கால் ஃபார்முலா என்னது, CH3OH. இது கூட ரியாக்ட் ஆகுறது மெத்தில் போரேட் அப்படிங்கிற காம்பவுண்ட்ஸ் நமக்கு கிடைக்கிது. இதுவும் ஒரு போரேட்டானிக் டெஸ்ட் தான். டைபோரேன்ஸ் கூட என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், மெத்தில் ஆல்கால் 6 மோல் எடுத்து ரியாக்ட் பண்ணும் பொழுது ட்ரை மெத்தில் போரேட் அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்குது. ஹைட்ரஜன் 6 மோல்ஸ் நமக்கு வெளியே போகுது. ட்ரை மெத்தில், CH3 பேர் என்ன பண்ணால் மெத்தில், C2H5 இருந்துச்சுன்னா எத்தில், அந்தமாரி காம்பவுண்ட் நமக்கு மெத்தில் காம்பவுண்ட் நமக்கு கிடைக்குது. ட்ரை மெத்தில் போரேட் அப்படிங்கிற காம்பவுண்ட் நமக்கு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின், ஹைட்ரோபோரேஷன். இது வந்து ரிவிஷன் டெஸ்ட்டில் அதிக டைம் கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்பேன். இது அரை வெப்பநிலையில் ஈத்தர் ஊடகத்தில், அதாவது டைபோரேன்ஸ் ஆடட் டு அல்கீன்ஸ் அண்ட் அல்கைன்ஸ். இந்த டைபோரேன்ஸ் வந்து ஆடட் அண்ட் அல்கீன்ஸ்னால் டபுள் பாண்ட் உள்ள காம்பவுண்டு, அல்கைன்ஸ் அப்படின்னா ட்ரிபிள் பாண்ட் உள்ள காம்பவுண்ட். அந்த காம்பவுண்ட் கூட ஈத்தர் சால்வெண்ட் முன்னிலையில் அட் ரூம் டெம்பரேச்சர், அரை வெப்பநிலையில் அந்த ரூம் டெம்பரேச்சரில் ரியாக்ட் ஆகிருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் என்ன, ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன். ஹைலி யூஸ்டு இன் சிந்தசிஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இது என்னன்னா, இது வந்து கரிம தொகுப்பு வினையில் தான் நம்ம தயாரிக்க முடியும். இது வந்து குறிப்பாக எதிர் மார்க்கோனிக் சேர்க்கை வினையில் அதிக அளவு பயன்படுது. அதாவது ஆன்டி மார்க்கோனிக் அடிஷன் ரியாக்ஷனுக்கு ரூல்ஸ் படி நமக்கு செயல்படுது அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் பாண்ட் உள்ள காம்பவுண்டு CH, டபுள் பாண்ட் CH, இங்கே ஒரு 6 இங்கே ஒரு 6 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த காம்பவுண்டு அல்கீன்ஸ் காம்பவுண்ட். இது கூட இந்த ஹைட்ரஜன்ஸ் வந்து எங்கே ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டால், ஒரே இடத்துல காம்பவுண்டில் வந்து ஜாயிண்ட் ஆகிட்டே இருக்குது. மொத்தமாக இங்கே எத்தனை கட்சி, 6 கட்சி இருக்குது. அந்த 6 கட்சும் இந்த இடத்துல 6 காம்பவுண்ட்ஸ் 6 டைம் இருக்குது. அப்போ 6 கட்சும் ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் கூட இந்த இடத்துல ஜாயின், ரெண்டாவது காம்பவுண்ட் இங்கே ஜாயிண்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ 6 கட்சும் இங்கேயே ஜாயிண்ட் ஆகிடுது. ஜாயிண்ட் ஆகும்போது என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது, டபுள் பாண்டில் ஒரு பாண்டை பிரேக்கப் பண்ணிக்கிட்டு, டபுள் பாண்டில் ஒரு பாண்டை பிரேக்கப் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு டைம் ஹச் இங்கே சேருது, ரெண்டாவது டைம் ஹச் இங்கே சேருது. அப்போ ஹச் வந்து 6 ஹச் இங்கேயே ஜாயிண்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ நமக்கு என்ன காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற, நமக்கு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இது வந்து ஆன்டி மார்க்கோனிக் ரூல்ஸ்க்கு எதிராக செயல்படுது. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதான் ஆன்சரு. கண்டிப்பாக வந்து 3 மார்க் கொஸ்டினில் கேட்பான்.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ரியாக்ஷன் வித் அயானிக் ஹைட்ரேட். டைபோரேன் வந்து மெட்டல் ஹைட்ரேட், அது கூட ரியாக்ட் ஆகுது. லித்தியம் ஹைட்ரேட், சோடியம் ஹைட்ரேட் ரியாக்ட் இன் ஈத்தர். இதில் வந்து ஈத்தர் சால்வெண்ட்டில், இது டைக்ளாக்டிங் சால்வெண்ட்டில். இப்போ லித்தியம் போரோ ஹைட்ரேட், சோடியம் போரோ ஹைட்ரேட் கம்பவுண்ட் கொடுக்குது. இது வந்து H- அயான்ஸ், ஹைட்ரைட் அயான்ஸை டொனேட் பண்ணும். எது அப்படின்னு கேட்டால் இந்த லித்தியம் போரோஹைட்ரேடும் சோடியம் போரோஹைட்ரேட். H+னா புரோட்டான், H- அப்படின்னா ஹைட்ரைட் அயான்ஸ். ஹைட்ரைட் அயான்ஸ் என்ன பண்ண அப்படின்னா டொனேட் பண்ணக்கூடிய காமன் நேச்சர் எதுன்னு கேட்டால் லித்தியம் போரோஹைட்ரேட். அப்போ இது ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து ரியாக்ஷன் வித் அமோனியா. அமோனியா கூட எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். when treated with excess of ammonia at lower temperatures, diborane gives in a டைபோரேன் டைஅமோனேட் அப்படிங்கிற கம்பவுண்ட்ஸ் நமக்கு கிடைக்கிது. ஆன் ஹீட்டிங் ஹையர் டெம்பரேச்சர் இட் கிவ்ஸ் த போரோசல் அப்படிங்கிற கம்பவுண்ட் கிடைக்கிது. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். டைபோரேன்ஸ் 3 டைம் எடுத்துக்கிட்டு நம்ம 6 மோல்ஸ் அமோனியா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு டெம்பரேச்சர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ரியாக்ட் பண்ணுறோம். -153 கெல்வின் ரியாக்ட் பண்ணும்பொழுது 3 டைம்ஸ் வந்து B2H6 2Na3 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் கிடைக்கிது. அந்த காம்பவுண்டு நம்ம வந்து இப்படி கூட மாற்றிடலாம். 3 டைம்ஸ் டைபோரேன்ஸ் கூட 2 மோல்ஸ் அமோனியா வந்து ரியாக்ட் ஆகி ஹையர் டெம்பரேச்சர் க்ளோஸ்டு விசில்ஸ் மூடியை விட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இப்படி ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. இதுதான் போரோசல்ஸ் அல்லது போரோசின்ஸ் அப்படிங்கிற காம்பவுண்டு கிடைக்கிது. இதுதான் இன்ஆர்கானிக் போரான்ஸ். இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்போம். இன்ஆர்கானிக் போரான்ஸ் அப்படிங்கிறது எதுன்னு கேட்டால் போரோசெல் அல்லது போரோசின், அது கனிம இன்ஆர்கானிக் பென்சின் அப்படிங்கிற காம்பவுண்ட்ஸ். ஓகே, இது 3 மார்க் கொஸ்டின். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது எழுதி சென்ட் பண்ணி அனுப்புவேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து இது டைபோரனுடைய ஸ்ட்ரக்சர். டைபோரன் ஃபார்முலா இருக்குன்னா B2H6. இது வந்து ஒரு இந்த மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 H இருக்குது, B 2 இருக்குது, இங்கே ஒரு B, இங்கே ஒரு B 2, இங்கே ஒரு H 2 3 4 1 2 3 4 டெர்மினல் வெளியே கார்னரில் இருக்கிறத ஃபஸ்ட் எண்ணிக்கிங்க. கார்னரில் 1 2 3 4 இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து 5, இது ரெண்டும் சேர்ந்து 6. அப்போ இப்படி வந்து நமக்கு வந்து டைபோரன் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. பாருங்க, இந்த டைபோரேன் 2 BH யூனிட், BH2 அப்படிங்கிறது 2 யூனிட். அப்படிங்கும் பொழுது இது ஒரு டைபோரேன் யூனிட்டு, இது ஒரு டைபோரேன் யூனிட். அப்போ 2 BH யூனிட் இருக்குது. இதை நம்ம எப்படி ஷார்ட்டாக எழுதலாம் அப்படின்னு கேட்டால் 2BH2. அப்போ நம்ம இது பெருக்கும்போது 2H 2 டைம் இங்கே ஒரு BH2, இங்கே ஒரு BH2 இருக்குது. அப்போ இங்கே ஒரு H கம்மியாக தானே இருக்குது, இங்கே ஒரு H, இங்கே ஒரு H கம்மியாக தானே இருக்குது. அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். நம்ம the 2 BH unit are linked by the 2 bridged hydrogens. இந்த 2 BH2 யூனிட்டை 2 BH2 யூனிட்டை லிங்க் பண்ணது எதுன்னு கேட்டால் ஹைட்ரஜன் பிரிட்ஜ். அப்படின்னா இங்கே ஒரு ஹைட்ரஜனும் இங்கே ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்து பிரிட்ஜ் மாரி ஃபார்ம் ஆகுது. அப்போ இது ஒரு டைபோரேன், இது ஒரு டைபோரேன். இந்த 2 டைபோரேன் இணைக்கிறதுனா ஹைட்ரஜன் பாலம். இட் ஹேஸ் எ 8 BH பாண்ட். அப்போ எத்தனை BH பாண்ட் இருக்கும் அப்படின்னா 8 BH பாண்ட் இருக்குது. இந்த B கூட ஒரு H ஜாயிண்டாக இருக்குது. இந்த B கூட 2 3 4 5 6 7 8. However, டைபோரேன் has only 12 வேலன்ஸு. அப்போ 12 வேலன்ஸு. டைபோரேனுக்கு வந்து எத்தனை வேலன்ஸு அப்படின்னு கேட்டால் 12 வேலன்ஸு. 12 இணைதிறன் எலக்ட்ரான் மட்டும் கொண்டுள்ளது. இவை இயல்பான சகப்பிணைப்புக்கு போதுமானதாக இல்லை. அது என்ன பண்ண அப்படின்னா இது நார்மலாக வந்து இது கோவலன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுவதற்கு இன்சஃபிஷியன்ட் ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு ஃபார்ம் நார்மல் கோவலன் பாண்ட்.
இந்த 12 வேலன்ஸ் எலக்ட்ரானும் போதுமானது, எதை போதுமானது இல்லைன்னா கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகிறது. அப்போ இந்த பிக்கும் இந்த ஹச்சுக்கு இடையில் வந்து இது ஒரு கோவலன்ட் பாண்ட். அப்போ இதுக்கு வந்து ஒரு கோவலன்ட் பாண்ட், அங்கே ஒரு கோவலன்ட் பாண்ட். 2 4 6 8 10, இது சேர்ந்து 2 சேர்ந்து 10, இங்கே 2 சேர்ந்து 12. அப்போ 12 இருக்குது. இந்த 12மே வந்து என்ன பண்ணாதுன்னா 10வது இருக்குது. ஏதோ ஒரு இந்த கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணது. த 4 டெர்மினல் BH பாண்ட். டெர்மினல் அப்படின்னா முன்னாடி இதுதான் டெர்மினல், அவுட் சைடில் இருக்கிறது. 1 2 3 4. இந்த 4 டெர்மினல் BH பாண்ட், இந்த BH பாண்டு, இது B, இது H, இது B, இது H. இந்த 4 டெர்மினல் BH பாண்ட் ஆர் நார்மல் கோவலன்ட் பாண்ட். இது நார்மலாக கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இந்த BH பாண்ட் இயல்பான சகப்பண நிலை உருவாக்குது. இது எப்படி உருவாக்குது அப்படின்னு கேட்டால், 2 சென்டர் 2 எலக்ட்ரான்ஸ் பாண்ட். இதில் பார்த்தீங்கன்னா 2 சென்டர் 2 எலக்ட்ரான்ஸ். இங்கே இது ஒரு சென்டர், இது ஒரு சென்டர். அப்போ 2 சென்டர் 2 எலக்ட்ரான்ஸ். இது ரெண்டுமே இந்த BH இந்த BH இந்த BH இந்த BH வந்து 2 சென்டர் 2 எலக்ட்ரான்ஸ். 2 மையம் 2 எலக்ட்ரான்ஸ் இது. அப்போ BH அப்படிங்கிறது வந்து டெர்மினல் BH அப்படிங்கிறது வந்து 2 சென்டர் 2 எலக்ட்ரான்ஸ். 1 மார்க் கொஸ்டின் கேட்பான், நோட் வச்சு. அதுக்கடுத்தது the remaining 4 electron have to use it in the bridge bond. மீதிக்க 4 எலக்ட்ரான்ஸும் என்ன பண்ணுறோம்னா பிரிட்ஜில் யூஸ் ஆகுது. பிரிட்ஜில் எங்கே யூஸ் ஆகுது? இதுதான் பிரிட்ஜு, இங்கே யூஸ் ஆகுது. இங்கே யூஸ் ஆகும்போது இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 2 3 மைய BHP பாண்டு 2 இருக்குது. இதில் BHP, இன்னொன்று BHB. அப்போ இங்கே இது ஒரு BHP, இது ஒரு இந்த ஒரு BHP, இந்த ஒரு BHPயும் எப்படி இருக்குன்னா 3 மைய பிணைப்புகள், ஒவ்வொன்றும் 2 எலக்ட்ரான்களை பயன்படுத்துது. அப்போ இது ஒரு 2 எலக்ட்ரானை பயன்படுத்துது, இது ஒரு 2 எலக்ட்ரானை பயன்படுத்துது. அப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, the 2 3-centered BH bond utilized 2 electron each. அப்போ இந்த ஒரு BHP, இந்த ஒரு BHP மொத்தமாக 2 எலக்ட்ரான் வந்து யூட்டிலைஸ் பண்ணுது. those this bond are 3-centered 2 electron. அப்போ 3 சென்டர் எது? இந்த B, H, இந்த B, இது ஒரு 2 எலக்ட்ரானை யூட்டிலைஸ் பண்ணுது. அதேமாரி கீழே ஒன்று இருக்குமா, H புரியுதுமா? இப்போ இது ஒரு 2 எலக்ட்ரானை யூட்டிலைஸ் பண்ணுது. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா 3 சென்டர் 2 எலக்ட்ரான்ஸ். அப்போ 2BH வந்து அதை நம்ம எப்படி சொன்னோம்? 2 சென்டர் 2 எலக்ட்ரான்ஸ். இதை நம்ம எப்படி சொல்கிறோம்? BH Bயை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா 3 சென்டர் 2 எலக்ட்ரானை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுது அப்படின்னு. The bridging hydrogens atom are in a plane. The bridging atoms எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு தளத்தில் இருக்குது, ஒரே தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். In diboranes, the boron is sp3 hybrid size. இந்த போரான் வந்து என்னன்னா sp3 hybrid sizeல கார்பனை sp3 hybrid size பெற்றிருக்குது. The 3 of the 4 sp3 hybrid size orbital contain a single electron. The 4 sp3 hybrid orbitalல 3ல மொத்தமாக 4 sp3 hybrid orbital இருக்குது. அதில் 3 மட்டும் என்ன பண்ணோம்னா சிங்கிள் எலக்ட்ரான்ஸ், அண்ட் 4th ஒன்று இஸ் எம்டி ஆர்பிட்டால்ஸ். இதில் எப்படின்னு கேட்டால் இந்த டயக்ராம் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ஒரு sp3, இது 2 3 4. இதில் 3 வந்து என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டினா 4 sp3ல 3 sp3 வந்து எலக்ட்ரானை வச்சுருக்குது, ஒன்று மட்டும் எலக்ட்ரான் இல்லாமல் எம்டியாக இருக்குது. அப்போ இது எலக்ட்ரான் இல்லாமல் எம்டியாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, அதேமாதிரி இதில்
4 sp3ல 1 2 3 4ல் 3 வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறது எலக்ட்ரான் வச்சுருக்குது. இங்கே இந்த ரவுண்ட் பண்ணாமல் இருக்குமில்ல இங்கே மேலே, இது வந்து எலக்ட்ரானு இல்லாமல் இருக்குது. அப்போ வந்து ஒவ்வொரு இப்போ இது எலக்ட்ரான் வச்சுருக்குது, இதுவும் எலக்ட்ரான் வச்சுருக்குது, இதுவும் எலக்ட்ரான் வச்சுருக்கு. இப்போ இந்த போரான்ஸில் பார்த்தோம்னா இதுவும் எலக்ட்ரான் வச்சுருக்குது, இதுவும் எலக்ட்ரான் வச்சுருக்குது, இதுவும் எலக்ட்ரான் வச்சுருக்கு. அப்போ இந்த இடத்துல இதுவும் எலக்ட்ரான் வைக்கல. அப்போ இதில் இருக்கிற எலக்ட்ரானை இங்கே இந்த போரானுக்கு கொடுத்து பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இதில் இருக்கிற எலக்ட்ரானை இந்த போரானுக்கு கொடுத்து பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இப்படி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா பாண்ட் ஃபார்ம். இந்த பாண்டுக்கு பேர் என்ன பேருனா பனானா பாண்ட்ஸ். அதாவது இப்படி இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அது பேர் என்ன கேட்டால் பனானா பாண்ட்ஸ். வாழை பிணைப்பு போல பிணைப்பு ஏற்படுத்தும். அப்போ போரன்ஸில் 4 sp3 ஹைபிரிட்ஸ் ஆர்பிட்டால்ஸில் 3 வந்து சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் வச்சுருக்குது, 4th ஒன்று எம்டியாக இருக்குது. ஓகே, அந்த 4th ஒன்று எம்டி ஆகிறது என்னதுன்னா the two of the half-filled hybridized orbital, each borons overlap the two hydrogen to forming 4 terminal carbon two center 2 electrons bond. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு போரான் அணுவிலும் வந்து 2 பாதியாக நிரம்பிய இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள் 2 ஹைட்ரஜன் அணுக்களுடன் மேற்பொருந்தி 2 சென்டர் 2 எலக்ட்ரான் அதாவது டெர்மினல் பிணைப்பை வந்து உருவாக்குது அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல வந்து டெர்மினல் பாண்ட் எப்படி உருவானுச்சு அப்படின்னு கேட்டால் இந்த போரானில் இருக்கிற ஒரு sp3 ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டால்ஸும் இந்த ஹைட்ரஜனில் இருக்கிற ஒரு ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டாலும் ஓவர்லாப் ஆகி பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதேமாதிரி இந்த போரானில் இருக்கிற sp3 ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டாலும் இந்த ஹைட்ரஜன் சேர்ந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது, டெர்மினல் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ இது என்ன கேட்டால் 2 சென்டர் 2 எலக்ட்ரான்ஸ். அதேமாதிரி தான் இங்கேயும் 2 சென்டர் 2 எலக்ட்ரான்ஸ். லீவிங் ஒன் எம்டி, மீதி ஒன்று எம்டியாக இருக்குதுல்ல, அந்த எம்டி ஆகிறத நம்ம என்ன பண்ணால் லீவிங் ஒன் எம்டி அண்ட் 1 half-filled hybridized orbital can each borons. இப்போ போரானில் ஒவ்வொன்று என்ன ஒரு எம்டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கும், 1 half-filled hybridized ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். நான் முன்னாடி இங்கே படம் போட்டு காமிச்சு எப்படின்னா இந்த ரவுண்ட் பண்ணதெல்லாம் எலக்ட்ரானை வச்சுருக்குதுன்னு சொன்னேன் நான். அதேமாரி இதுவும் எலக்ட்ரான்ஸ் வச்சுருக்குது. அப்போ இங்கே எம்டியாக இருக்கல, இதுவும் எம்டியாக இருக்கல. அப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுவோம், இதுவும் இந்த எலக்ட்ரான் உள்ள sp3 ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டால்ஸும் எலக்ட்ரான் இல்லாத இந்த sp3 ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டால்ஸும் ஓவர்லாப் ஆகி ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அந்த பாண்டுக்கு பேர் தான் பனானா பாண்ட். இப்போ 3 centered 2 electrons BHP bond formation involving overlapping the half-filled hybridized orbital in one of the one boron. The empty hybridized orbital the other borons. The half-filled is one as a hydrogen orbital. அப்போ என்ன பண்ண அப்படின்னா ஒரு போரான் அணுவின் பாதி நிரம்பி இனக்கலப்பு ஆர்பிட்டாலும் மற்றொரு போரான் அணுவின் கடைசியாக உள்ள இனக்கலப்பு ஆர்பிட்டாலும் ஹைட்ரஜன் அணுவின் 1s ஆர்பிட்டாலும் ஒன்றோடு மேற்பொருந்தி பிஹெச்பி பாண்டை நமக்கு உருவாக்குது. இதுதான் என்னன்னா இந்த பிஹெச்பி பாண்ட் வந்து 3 சென்டர் 2 எலக்ட்ரான்ஸ். இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக வந்து இது 3 மார்க் கொஸ்டின்லாம் கேட்கலாம். டைபோரோனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறப்ப இது முழுசுமே எழுதி ஆகணும். இந்த டயக்ராம் போட்டு கீழே கடைசி வரைக்கும் எழுதணும். டயக்ராம் கண்டிப்பாக போடணும். டயக்ராம் போடலைன்னா மார்க் வச்சுருவாங்க. இது வரைக்கும் ஆன்சர். யூசஸ் ஆஃப் டைபோரேன். டைபோரனுடைய பயன்கள் என்ன? டைபோரன் எதுக்கு யூஸ் ஆகுது? டைபோரன் இஸ் யூஸ்வலி ஹையர் எனர்ஜி ஃபியூல்ஸ் ஃபார் ப்ரொப்பலன்ஸ். அதாவது ராக்கெட்டை உந்தி தள்ளக்கூடிய ஒரு அதிக ஆற்றலுடைய ஒரு எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க டைபோரன்ஸ். ப்ரொப்பலன்ஸ் அப்படின்னா ஒரு எரிபொருளாக வந்து உந்தி தள்ளதுன்னா ராக்கெட்டு தான் என்ன பண்ணணும், மேல் நோக்கி செல்லக்கூடிய அந்த இடத்துல ஒரு டைபோரன்ஸ் வந்து ஹை எனர்ஜி ஃபியூல்ஸாக பயன்படுத்துறாங்க. இட் இஸ் யூஸ்டு இன் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. கரிம வேதியியலை வந்து ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்துகிறாங்க. இட் இஸ் யூஸ்டு இன் வெல்டிங் டார்ச், அதாவது உலோகங்களை ஒட்ட வைக்கும் சுடரில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு மெட்டல்ஸ் ஒரு தனித்தனி மெட்டல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை ஈஸியாக நம்ம ஒட்ட வைக்கிறோம்ல, அப்போ வெல்டிங் கொடுக்குறோம்ல, அந்த இடத்துல வந்து டைபோரன்ஸ் வந்து பயன்படுது. ஓகே,
அப்போ வந்து இது வரைக்கும் நம்ம நடத்தின கொஸ்டின்ஸ் எல்லாமே எது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நோட் பண்ணிக்க. இந்த டைபோரேன்ஸ் வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். இந்த டைபோரனுடைய ஸ்ட்ரக்சர் மேலேருந்து இது வரைக்கும் எழுதணும். அந்த டயக்ராமையும் நம்ம வந்து எழுதணும், டயக்ராமும் வரையணும். இது நமக்கு வரைக்கணும். இது 3 மார்க் கொஸ்டின். அதுக்கடுத்தது இதில் டைபோரேன் 2 மோல்ஸ் அமோனியா கூட ரியாக்ட் ஆகும்போது இன்ஆர்கானிக் பென்சின் காம்பவுண்ட் கிடைக்குது. அது அந்த காம்பவுண்ட்ஸ் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் தான் கிடைக்கிது. 3 மார்க் கொஸ்டின்ஸ், இது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது டைபோரேன்ஸ் வந்து அயானிக் ஹைட்ரேட் கூட ரியாக்ட் ஆகக்கூடிய ரியாக்ஷன், இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். அதுக்கடுத்தது ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன்ஸ், இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். அதுக்கடுத்தது டைபோரேன் ரியாக்ட் வித் மெத்தில் ஆல்கஹால், இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். அதுக்கடுத்தது டைபோரேன் ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகக்கூடிய ஒரு ரியாக்ஷன், இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். டைபோரேன் ரியாக்ட் வித் வாட்டர் அண்ட் பேஸ், இது கூட ரியாக்ட் ஆகக்கூடிய ரியாக்ஷன் வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். டைபோரேன் ரியாக்ட் வித் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர், ஹையர் டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்பான், இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். இதில் ஒவ்வொன்று வந்து இந்த எவ்வளோ மோல்ஸ் ஹைட்ரஜன் வெளியே வருது அப்படிங்கிறது 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். அதுக்கடுத்தது டைபோரேன் வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்க. இந்த ப்ரிப்பரேஷன் ஈக்குவேஷன்ஸை எழுதுங்க, 3 மார்க் கொஸ்டின். இந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து 1 மார்க் கொஸ்டின் இருக்கும், நான் நடத்தும்போது மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன், அது 1 மார்க் கொஸ்டின். அதுக்கடுத்தது யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட், இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். இந்த போரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர், இந்த பாயிண்ட்ஸை எழுதி இந்த டயக்ராம் கண்டிப்பாக வரைஞ்சாகணும், இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். அதுக்கடுத்தது போரான் ட்ரைஃப்ளோர் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து 3 மார்க் கொஸ்டின். அதுக்கடுத்தது ஐடென்டிஃபிகேஷன் போரேட் டெஸ்ட்டு அப்படின்னு கேட்பாங்க, இந்த ஃபார்முலா வரைக்கும் எழுதணும், இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். போரிக் ஆசிட் அமோனியா கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு 3 மார்க் கொஸ்டின். அதுக்கடுத்து போரிக் ஆசிட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் ரியாக்ட் ஆகும்போது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம, இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். போரிக் ஆசிட் வந்து டிஃப்ரெண்ட் மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆகும்போது என்ன கிடைக்கும் ப்ராடக்ட்டு, 3 மார்க் கொஸ்டின். அப்புறம் இது வந்து 1 மார்க் கொஸ்டினில் வந்து மார்க் பண்ணியிருப்பேன். அதுக்கடுத்தது போரிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின்லாம் எழுதி உங்களுடைய நேம் எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். பார்க்காம என்ன பண்ண அப்படின்னா டெஸ்ட் எழுதுங்க. ஒரு டைம் 2 டைம் நல்லா படிச்சுட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி எனக்கு அனுப்பிவிடுங்க. உங்கள் நேமை வந்து கண்டிப்பாக எழுதுங்க. உங்களுக்கு வந்து அட்டனன்ஸ் போட்டு நம்ம மார்க் கொடுக்குறதுக்கு இது வந்து ரொம்ப இதாக இருக்கும். அனைத்து ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஆன்லைன் கிளாஸ், இந்த கூகுள் மீட் கிளாஸ் வந்து 12th வந்து ஒரு 46 பேர் அட்டன் பண்ணீங்க. ஆனால் வந்து எழுதி அனுப்பவே இல்லை. ஆனால் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கிளாஸே அட்டன் பண்ணணும்.